நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக விழாவினை அமைச்சர் விஸ்வநாதன் புறக்கணித்துள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரம் செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்க கேட்கலாம். அமுல் ஜெய்சிங், உயர்கல்வித்துறை அமைச்சர் பட்டமளிப்பு விழாவை புறக்கணித்ததற்கான காரணம் என்ன? கூடுதல் விவரங்கள். பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழா இன்று காலை 10:30 மணிக்கு பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற இருக்கிறது. தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தலைமை வைத்து மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்க இருக்கிறார். இந்த பட்டமளிப்பு விழாவில் கேரள கொச்சி மீன்வளம் மற்றும் கடல் ஆய்வு பல்கலைக்கழக நிறுவன துணைவேந்தர் மதுசூதன குரூப் பட்டமளிப்பு விழாவில் சிறப்புரையாற்றுகிறார். விழாவில் மொத்தம் 33,877 மாணவ மாணவிகள் பட்டம் பெற இருக்கிறார்கள். இவர்களில் 24,945 பேர் மாணவிகள். விழா மேடையில் நேரடியாக ஆளுநரிடம் பட்டமும் பதக்கங்களும் 871 பேர் பெறுகிறார்கள். இவர்களில் முதுநிலையில் 60 பேர், இளநிலையில் 53 பேர் என மொத்தம் 113 பேர் பதக்கமும் பட்டங்களையும் நேரடியாக பெற இருக்கிறார்கள். PhD ஆராய்ச்சி பட்டங்களை 595 மாணவிகளும் 163 மாணவர்களும் என 758 பேர் பட்டங்களை பெற இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாத் இந்த பட்டமளிப்பு விழாவில் வாழ்த்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேற்று அவர் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வார், வாழ்த்து பேசுவார் என்று தகவல்கள் வெளியாகியது. ஆனால் தற்பொழுது உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாத் வாழ்த்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவை உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் புறக்கணித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அமைச்சர் மதுரையில் உள்ள நிலையில் தற்போது வரை திருநெல்வேலி புறப்படவில்லை என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்தில் பாடப்படும் என பல்கலைக்கழக துணைவேந்தர் சில தினங்களுக்கு முன்பு நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். இதற்கு பல்வேறு இடங்களில் இருந்தும் எதிர்ப்புகள் வலுத்த நிலையில் தற்பொழுது உயர்கல்வித்துறை அமைச்சரும் பல்கலைக்கழக இணைவேந்தருமான விஸ்வநாதன் விழாவை புறக்கணிக்கப் போவதாக தகவல்கள் வெளியாகிறது. அது மட்டும் இல்லாமல் விழாவில் தமிழக போலீஸ் DGP மகேஷ்குமார் அகர்வாலும் பட்டம் பெறவில்லை என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல மும்பை துணை போலீஸ் கமிஷனர் ராணா சுதாவும் பட்டம் பெற வரவில்லை என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினரும் பட்டமளிப்பு விழாவை புறக்கணிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. கடந்த காலங்களில் ஆளுநரோடும் மோதல் போக்கு இருந்ததால் ஆளும் அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சர் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ளவில்லை. தற்போது தமிழ்தாய் வாழ்த்து பிரச்சினை தொடர்பாக விழாவை அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் புறக்கணித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சக சமீபத்திய அந்த வழிகாட்டுதலின்படி அரசு நிகழ்வுகளில் முதலில் வந்தே மாதரம், தொடர்ந்து தேசிய கீதம், நிறைவில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட வேண்டும் என்று பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிலும் இந்த நடைமுறை கடைபிடிக்கப்படும் என்று துணைவேந்தர் சந்திரசேகர் அந்த தெரிவித்த நிலையில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாட வேண்டும் என பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். மாணவர் அமைப்பினர்கள் தமிழ் ஆர்வலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த தமிழ்தாய் வாழ்த்து தற்போது 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது தொடர்பாக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் இந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ளவில்லை என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த கதை கடந்த பல வருடங்களாக இந்த கதை நீடித்துக் கொண்டே இருக்கிறது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளியே கிடையாதா என்ற ஒரு மக்கள் மத்தியிலும் சமூக ஆர்வலர்கள் மத்தியிலும் ஒரு பெரிய கொந்தளிப்பையும் ஒரு பெரிய பேசு பொருளாகவும் இந்த பட்டமளிப்பு மாறிக்கொண்டே இருக்கிறது. ராம்குமார். அமுல் ஜெய்சிங், தகவலுக்கு நன்றி.